ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம வீடியோவில் பார்க்குறது ஆலக்கீரை. இதை ஆரக்கீரை இல்லைன்னா ஆராக்கீரைன்னு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி பேர் சொல்கிறாங்க. இது குளத்து ஓரங்கள்லையும் வாய்க்கால் வயல் ஓரங்கள்லையும் படர்ந்து வளரக்கூடியது. ஒரு தண்டுக்கு 4 இலை இருக்கும். இதுக்கு ஒரு பழமொழி கூட உண்டு. 4 பந்தலுக்கு ஒரே கால் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. ஜுரம் வந்தால் உடம்பெல்லாம் வலிக்கும்ல, அதுக்கு இந்த சாதம் எடுத்து அதோட மிளகுத்தூள் சேர்த்து குடித்தோம்னா அந்த உடம்பு வலியெல்லாம் குணமாயிடும். இந்த ஆலக்கீரையோட 1-2 நெற்கதிர்களும் இருக்குது. அது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள் ஆலக்கீரை எவ்வளோ படர்ந்துருக்குன்னு. ஆரக்கீரை இயற்கையிலே குளிர்ச்சி தன்மை கொண்டது. இதை உடலில் உள்ள அதிகப்படியான சூட்டை தணித்து உடலை குளிர்ச்சியாக வச்சுருக்க இது உதவும். குறிப்பாக இது கோடை காலத்தில் இந்த கீரையை சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. சிறுநீரக பிரச்சனைகள், அதாவது சிறுநீர் எரிச்சல், சிறுநீர் கடுப்பு போன்ற பிரச்சனைக்கு இது ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும். சர்க்கரை நோயாளிகளுக்கு ஆரக்கீரை ஒரு சிறந்த உணவாக இருக்கும். இது சாப்பிட்றதுனால சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்த முடியும். மூல நோயால் அவதிப்படுறவங்களுக்கு ஆலக்கீரை ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும். இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால இரத்த சோகையை இது நீக்கும். நைட்டு நேரத்தில் தூக்கம் இல்லாமல் அவதிப்படுறவங்க இந்த கீரையை சாப்பிட்டு வந்தோம்னா நல்ல தூக்கம் வரும். தோல் மேலே ஏற்படக்கூடிய அரிப்பு மற்றும் பரு இருந்துச்சு அப்படின்னா அது மேலே இந்த இலையை அரைச்சி போட்டோம்னா சீக்கிரமே குணமாயிடும். வெயில் காலங்களில் வரக்கூடிய வேனல் கட்டிகளுக்கு ஆலக்கீரையை அரைச்சி அந்த வேனல் கட்டிகள் மேலே பூசிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த வேனல் கட்டிகள் அமுங்கிடும். அப்படி இல்லை அப்படின்னா நல்லா பழுத்து சீக்கிரமே உடஞ்சிரும். இப்போ நம்ம பார்க்குறது வயல்வெளியில் இருக்கிறது. ஆலக்கீரையை பருப்பு சேர்த்து கடையெல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம், பொரியலாக செஞ்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா சாறை எடுத்து மிளகுத்தூள் சேர்த்து குடிச்சிட்டு வரலாம். இதை சூப் வச்சு கூட குடிக்கலாம். ஆரக்கீரையோட சாறு எடுத்து குடிச்சிட்டு வந்தோம்னா சர்க்கரை நோயால் ஏற்படக்கூடிய தாகம் மற்றும் காலெரிச்சல் குறையும். இந்த கீரையை கர்ப்பிணி பெண்களும் பால் ஊட்டும் தாய்மார்களும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது எதனால் அப்படின்னு யாருக்கும் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆலக்கீரை நாற்றாங்காலில் முளைச்சிருக்கு. பக்கத்துலேயே நெல்லெல்லாம் அறுவடைக்கு தயாராக இருக்குது. இது எங்கள் ஊர் பக்கத்து ஊரில் எடுத்த வீடியோ. ஆலக்கீரையை பற்றி ஏற்கனவே தெரிஞ்சவங்க இதை பற்றி வேறு எதுவும் நான் சொல்லாமல் விட்டுருந்தேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வீடியோ பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.